ஹாய் காய், எங்கே வந்திருக்கேன்? எங்கள் மேடமோட தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் மேடம் போய் கடையில் சாப்பிட அப்படின்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா தம்மிஸ் சாப்பிட வந்திருக்கேன். தம்மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான ரொட்டி தான். அது அந்த ஊரில் நான் ரொட்டி மாதிரி இது கரில் ஹீட்டில் சுடுறது. தம்மிஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு ஃபூல் ஆர்டர் போட்டேன். ஃபூல் பார்த்தீங்கன்னா தாலில் செய்கிறது. இங்கே பாருங்கள், இதுதான் தம்மிஸு. மைதா மாவு அப்படியே தேய்ச்சி சட்டியில் சுடுறது நான் ரொட்டி மாதிரி. இது வந்து ஃபூலு தால். இது பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அப்புறம் மசாலா போட்டிருக்காங்க, ஒரு கரம் மசாலா மாதிரி ஒன்று, அப்புறம் இன்னொரு சீஸ் மாதிரி ஊற்றிருக்காங்க. இதை மிக்ஸ் பண்ணி இதை தொட்டு சாப்பிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா இங்கே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரொட்டிலாம். இங்கே அதிகமாக இதான் சாப்பிடுவாங்க சவுதி. நைட்டு டிஃபனு மார்னிங் டிஃபன்லாம் அதிகமாக இதான் சாப்பிடுவாங்க. அதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொட்டி பார்க்க அவங்க மொத்தமாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்கும். சேலட் வருது, சேலட்டு, ஆனியன், லெமன், பச்சை மிளகா கொடுத்துருக்காங்க. ஒரு மிக்சரை போட்டுப்போம். எங்கள் கப்பில் டெய்லி நான் இதான் வாங்கி கொடுப்பேன். எங்கள் கப்பில் டெய்லியுமே இதான் சாப்பிடுவார் நைட்டில். இப்போ நான் வாங்கி சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குண்ணே. இதுலேயே ஃபூல் இருக்குது, ஃபூல் ஜர்ரா இருக்குது, அப்புறம் ஆதஸ் இருக்குது, தால். எல்லாம் தால்லே செய்கிறது தான் பருப்பில். ஆனால் அது ஃபூலுக்கு வந்து என்னென்னு சரியானு தெரில, வேறு ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். எல்லாமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொட்டி பார்த்திங்கன்னா 1 ரியால், இந்த தால் பார்த்திங்கன்னா 3 ரியால் நினைக்கிறேன் இந்த கல்லில். என் மேடம் தான் சாப்பிட சொன்னாங்க. நான் 10 ரூபாய்க்கு கூட சாப்பிட்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போய், தமிழ்நாடு, கேரளா. சரி, நீ ட்ரை பண்ணி பார்ப்போம்னா இது வாங்க வந்திருக்கேன். ஏன்னா இது வாங்க தான் அங்கே நர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணி இண்டியோனேஷியா அது மாதிரி ஆளுங்க. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நல்லா தாலை பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுப்பாங்களே, அது மாதிரி நல்லா வேக வச்சுருப்பாங்க. உடம்புக்கு செம்ம ஹெல்த் இது. காய் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னடா இவன் நடுவில் மட்டும் நோண்டி எடுத்துக்கான்னு பார்த்துறாங்க. சைட்லலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஸோ அதனால் நான் நடுவில் மட்டும் சாப்பிட கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால தான் ரவுண்டாக வச்சுட்டு நடுவில் மட்டும் சாப்பிட்டேன். ஆனியன் அதிகமாக சாப்பிடல, எனக்கு சளி பிடிச்சிருக்கு.